என் பெயர் திருவேங்கடம். நான் முன்னாள் MPPJ டவுன் கவுன்சிலர். நான் மலேசிய நண்பன் பத்திரிகைக்கு வாராந்திர அரசியல் கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறேன். ஒப்பிட்டேன் ஓலமிட்டேன் அப்படிங்கிற கட்டுரை, அரசியல் கட்டுரை கடந்த 12 வாரமாக எழுதி கொண்டிருக்கிறேன். அண்மையில் இந்த புக்கிட் அந்த கம்பம் புவாபாலா செய்தி அதிகமாக மீடியாக்களில் வந்தது, ஊடகங்களில். அதற்காக நான் நேராக இந்த புவாபாலா கம்பத்துக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னுக்கு நேரடி ஆய்வு செய்து கொண்டு போய் நானும் கடந்த 2 வாரமாக இந்த மலேசிய நண்பன் பத்திரிகையில் கட்டுரை எழுதிட்டு வரேன். இப்போ அடுத்த வாரம் 3வது வாரம் கட்டுரை வருவோம். இப்போ இருக்கிற நிலவரத்தை நான் இந்த நாட்டு இந்தியர்கள், மற்ற இனத்தவர், உலக இந்தியர்கள், உலக தமிழர்களுக்கு இந்த செய்தியை நான் இந்த புவாபாலா கிராமத்தோட உண்மையான நிலவரத்தை நான் கொஞ்சம் ஒரு பகுதி சொல்ல விரும்புகிறேன். காரணம், ஊடகங்களில் வர செய்தி, அண்மையில் வரக்கூடிய செய்திகள் பெரும்பாலும் ஒரு 90% செய்தி பிழையாக இருக்கின்றது. இந்த புவாபாலா கிராமத்தை ஒரு ஆங்கிலேயர், HR வாட்ஸ் என்னும் ஆங்கிலேயர் இந்த மக்களுக்காக கொடுத்துருக்கிறார். அப்படி அவர் கொடுத்தாரு. இந்த நிலத்தை கால்நடை வளர்க்குறதுக்கும் மக்கள் வீடு கட்டிக்கிட்டு வாழ்கிறதுக்கும் அந்த HR வாட்ஸ் அப்படிங்கிற மேனேஜர், தோட்ட மேனேஜர் கொடுத்ததாக இங்கே உள்ள வயோதிக பெரியவர்கள் சொல்கிறாங்க. ஆனால் அந்த கொடுத்த வெள்ளையை எந்த விதமான எழுத்துப்பூர்வமான பத்திரங்களை விட்டு செல்லாமல் இறந்து போயிட்டார். இங்கே பெரியவங்களை, இப்போ உயிரோடு இருக்கிற பெரியவங்களை விசாரிக்கும் போது அவர்கள்ட்ட எந்த விதமான பத்திரமும் இல்லை. இருந்தாலும் இந்த நிலம், புவாபாலாங்கிற நிலம் மத்திய அரசாங்கத்தை அறங்காவலராக, ட்ரஸ்டியாக நியமித்து இந்த மக்களை பயணீட்டாளர்களாக, பெனிஃபிஷரியாக செஞ்சு கொடுத்தது மத்திய அரசாங்கத்துக்கிட்ட இருந்திருக்கு. 1950 வட்டாரத்தில் இந்த நிலத்தை மத்திய அரசாங்கம், முக்கியமாக நாட்டோட சுதந்திரத்துக்கு பிறகு மத்திய அரசாங்கம் ஒரு பார்லிமெண்ட் ஆக்டை பயன்படுத்தி அவங்க ட்ரஸ்டி இல்லாமல் இந்த நிலத்தை மாநில அரசாங்கம், பினாங்க அரசாங்கத்திட்ட ஒப்படைச்சிட்டாங்க. ஒப்படைச்சிட்டதாலும், அப்படி ஒப்படைக்கப்பட்ட சூழ்நிலையிலையும் மாநில அரசாங்கம் இந்த நிலத்துக்கு, இந்த புவாபாலா கிராம நிலத்துக்கு அறங்காவலராக இருந்திருக்க வேண்டும். அப்படி செய்யாம அது மாநில நிலமா கருதிட்டாங்க. அந்த நேரம் பார்த்து இந்த மக்களுக்கு நீரும் மின்சாரமும் தேவைப்பட்டு போய் கோரிக்கை வைக்கும்போது, இந்த வீடுகளில் வாழக்கூடிய மக்களுக்கு வீட்டு எண்ணு, சாலைக்கு பெயர் எது இல்லை, நாங்கள் எப்படி நீர் மின்சாரம் கொடுக்க முடியும் அப்படிங்கிற பிரச்சனை பினாங்கு சிட்டி கவுன்சில், பழைய மாநகர மன்றம் இவங்களுக்கு அந்த சாலைக்கு புவாபாலாங்கிற பேரை வச்சு வீடுகளுக்கு எண்ணு கொடுத்துருக்காங்க. அது கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு தற்காலிக குடியிருப்பு லைசன்ஸ், டெம்பரரி ஆக்குபேஷனல் லைசன்ஸ், டோல் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது 2005 வரைக்கும் அந்த லைசன்ஸுக்குள்ள பணத்தை வாங்கியிருக்காங்க. ஆக யார் டோல் லைசன்ஸ் அப்ளை கொடுக்க முடியும்? மாநில அரசாங்கம். அந்த மாநில அரசாங்கம் சொந்தமான நிலமா இருந்தால் அதை செய்ய முடியும். ஆக அந்த மாநில அரசாங்கம் தன்னோட நிலம் என்று கருதி இவங்களுக்கு டோல் லைசன்ஸை கொடுத்து பல்லாண்டு காலமாக ஓடிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போ உள்ள பெரியவர்களுக்கு, அதாவது இப்போ இருக்கிற பிள்ளைகளோட தாய் தந்தையருக்கு அல்லது தாத்தா பாட்டிமார்களுக்கு இந்த மாதிரி டோல்னு போட்டு கொடுக்குறாங்களே, அதனால இது நம்ம நிலம் இல்லாமல் மாநில நிலமாகுது அப்படிங்கிற விவரம் அவங்களுக்கு தெரியல. இது பின்னால நம்ம பிள்ளைகளுக்கு, நம்ம பேர குழந்தைங்களுக்கு இது பெரிய சிக்கலாயிரும் அப்படிங்கிற பிரச்சனையை அவங்க அந்த காலத்தில் உணரவில்லை. இன்றைக்கு இந்த பிரச்சனை பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதற்கு முன்பு, இப்போ இருக்கிற பக்கத்தான அரசாங்கத்துக்கு முன்பு உள்ள அந்த பரிசா நேஷனல் அரசாங்கம் ஏற்கனவே 2005 ஆண்டு வாக்குல இந்த நிலத்தை ஒரு தனியார் கோப்பராசி, ஒரு கூட்டுறவு கழகத்துக்கு கிட்ட விற்கிறதுக்கு முடிவு பண்ணி வித்துட்டாங்கன்னு சொல்றதை விட விற்கிற அந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. ஆனால் பழைய அரசாங்கம் தேர்தலில் சென்ற ஆண்டு 2008 மார்ச் மாதம் தோக்குற வரைக்கும் அந்த நிலத்தை விற்பனை செய்யக்கூடிய அந்த வேலை பூர்த்தி அடையும். பிறகு சென்ற ஆண்டு மார்ச் 8ஆம் தேதி தேர்தலில் நின்று ஜெயிச்ச இந்த DAP தலைமையில் இருக்கிற பக்கத்தான அரசாங்கம் இந்த நிலம் பரிவர்த்தனையை முழுமை பெற வச்சிருக்காங்க. என்ன செஞ்சிருக்காங்கன்னா, இவங்க இந்த புதிய அரசாங்கம் 8 மார்ச் 2008 ஆட்சிக்கு வந்தாங்க. ஆட்சிக்கு எண்ணி 5 நாட்கள்ல இந்த கிராமத்தோட நிர்வாக தலைவர் சுகுமாரன் தலைமையில மாநில முதலமைச்சர் லிம் குவான் இங் சென்று பார்த்திருக்காங்க. அதற்கு லிம் குவான் இங் சொல்லியிருக்கிறாரு,
இந்த நிலம் விற்கும் அந்த பரிவர்த்தனை முழுமை பெறாம இருந்தா நான் கண்டிப்பா இந்த நிலம் விற்பனையை தடுத்து நிறுத்துவேன் அப்படிங்கிற உத்தரவாதத்தை மக்கள்கிட்ட கொடுத்திருக்காங்க. மக்களும் நம்பிக்கையோட சந்தோஷமா வீடு திரும்பி இருக்கிறாங்க. ஆனா நடந்தது என்னவென்றால், அவங்க சென்று பார்த்தது 13ஆம் தேதி மார்ச் மாசம் 2008, மறுநாள் 14ஆம் தேதியே இந்த நிலத்தோட மீத பிரீமியம் வாங்கி கொண்டு அதாவது 3.2 மில்லியன் 32 லட்சம் வெள்ளி மதிப்புள்ள பிரீமியம் பெற்றுக்கொண்டு அதே மாதம் 27ஆம் தேதி, அதாவது 27ஆம் தேதி மார்ச் 2008 இந்த நிலப்பட்டாவை இந்த பினாங்கு மாநில அதிகாரிகள் கூட்டுறவு கழகம் அப்படிங்கிற கழகத்துக்கு இந்த நிலப்பட்டாவை போட்டு கொடுத்திருக்கிறாங்க. இந்த நிலப்பட்டாவை போட்டு கொடுக்கும் பொழுது, அதாவது 27 மார்ச் 2008 இந்த நிலப்பட்டாவை போட்டு கொடுக்கும் பொழுது இந்த நிலப்பட்டாவில் சில கட்டுப்பாடுகள் இருக்குது, சில கண்டிஷன், சில ஷாராட் இருக்குது. அந்த ஷாராட் மலையில வாசிச்சோம்னாக்க தானா yang diberi milih ini tidak boleh dipindah milih cagar pajakan kecil atau sebarang bentuk urus niaga tanpa mendapat kebenaran bertulis daripada pihak berkuasa negeri. அதாவது இந்த நிலத்தை எந்த ஒரு சூழ்நிலையிலும் அடகு வைக்கவோ மற்றவங்க கூட பகிர்ந்து கொள்ளவோ எந்த ஒரு வியாபாரத்துக்கோ பயன்படுத்தக்கூடாது, மாநில அரசாங்கம் எழுத்துப்பூர்வமான அனுமதி இல்லாம அப்படிங்கிற அந்த கட்டுப்பாடுகள் அங்க இருக்குது. அந்த கட்டுப்பாடுகள் இருப்பதனால் ஓகே, ஒரு பக்கம் அந்த கட்டுப்பாடுகள் இருக்குது. இன்னொரு பக்கம் மறு மாசம், சென்ற ஆண்டு 3ஆம் மாதத்துக்கு பிறகு மறு மாசம் 4ஆம் மாதம் 14ஆம் தேதி இந்த நிலத்தை நியூஸ் மெட்ரோ அப்படிங்கிற மேம்பாட்டு நிறுவனம் தன் நிறுவனத்து பெயருக்கு வந்து கேவியட் செய்திருக்கிறாங்க. இந்த கேவியட் செல்லாது. ஆகவே தற்பொழுது நியூஸ் மெட்ரோ நிறுவனம் இந்த மக்கள் இந்த கிராமத்தை விட்டு வெளியாகலாட்னா நாங்க எந்த நேரத்திலையும் வந்து வீடுகளை உடைப்போம் என்று பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்க. இந்த அவங்க பயமுறுத்துறதுக்கு இந்த நியூஸ் மெட்ரோ நிறுவனமும் அந்த கோப்பராசியும் சேர்ந்து பயமுறுத்துறதுக்கு மாநில அரசாங்கமும் உடந்தையா இருக்குது. அதற்கு காரணம் என்ன பேசுறாங்க அப்படின்னா, பெடரல் கோர்ட் கொடுத்த ஒரு ஆர்டர் எங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க இந்த கிராமத்தை விட்டு வெளியாகணும், எந்த நேரத்தில் நாங்க உங்களுக்கு வீடுகளை உடைப்போம், உங்களை வலுக்கட்டாயமா வெளியாகும் அப்படிங்கிற பயமுறுத்தல் செய்யறாங்க. உண்மையில இந்த மாதிரி கட்டுப்பாடுகளுடன் கொடுக்கப்பட்ட இந்த நில பட்டா, இது கட்டுப்பாடுகளுடன் கொடுக்கப்பட்ட நிலப்பட்டா, இந்த கட்டுப்பாடுகள் இருந்தா நிலப்பட்டாவில் இந்த நிலத்தை யார் பெயருக்கும் கேவியட் செய்ய முடியாது, சட்டப்படி குற்றம். இதற்கு என்ன ஆதாரம் அப்படின்னு கேட்டாக்க, இதற்கு முன்பு மலேசியாவில் ஏற்கனவே ஒரு கோர்ட் கேஸ் நடந்திருக்கு. அந்த கோர்ட் கேஸ் வந்து கோஹி சிங் வெர்சஸ் வீல்ராஜா அண்ட் அனோர் அப்படிங்கிற கேஸ்ல நீதிபதி மகாதேவ் சங்கர் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார். இதே மாதிரி சூழ்நிலையில ஏற்கனவே ஒரு நிலப்பட்டால இதே மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்குது. அந்த மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கிற பட்சத்துல நிலத்தை இன்னொரு பேருக்கு கேவியட் செய்தது செல்லாது அப்படிங்கிற வழக்கு தீர்மானம், நீதிபதியோட வழக்கு தீர்ப்பு ஏற்கனவே மலேசியால முன்னுதாரணமா இருக்கு. அந்த அடிப்படையில பேச போனோம்னா இந்த நியூஸ் மெட்ரோங்கிற மேம்பாட்டு நிறுவனம் இந்த நிலத்தை தன் பேருக்கு கேவியட் செய்து கொண்டது சட்டப்படி குற்றம். அப்ப இந்த கேவியட் செய்து கொண்டதே சட்டப்படி குற்றம் என்றால் எப்படி இந்த நிலத்தை இந்த நியூஸ் மெட்ரோ நிறுவனம் மேம்படுத்த முடியும்? எப்படி இந்த நியூஸ் மெட்ரோ மேம்பாட்டாளர் நிறுவனம் இந்த மக்களை பயமுறுத்த முடியும்? எப்படி இந்த நியூஸ் மெட்ரோ நிறுவனம் மக்களை பயமுறுத்துறத சேர்ந்து மாநில அரசாங்கம் எப்படி பயமுறுத்துறாங்க? மாநில அரசாங்கம் இந்த நியூஸ் மெட்ரோ மொழியில நியூஸ் மெட்ரோ பேசுற மாதிரியே மாநில முதல்வர் பேசுறான். இவன் சொல்றான் 150 மில்லியனுக்கு நான் வந்து வழக்கு தொடர்றேன் அப்படின்ட்டு. எனது இனிய நண்பர் டெரெக் பெர்னாண்டஸ் சென்ற மாதம் 30ஆம் தேதி இது சம்பந்தமா மலேசியா கினிக்கு பேட்டி கொடுத்தார். அவருடைய வீடியோ பதிவும் மலேசியா கினியில வெளியா இருக்கு. அவருடைய பேட்டி தமிழ் மொழியிலையும் வெளியா இருக்குது, ஆங்கிலத்திலையும் வெளியா இருக்கு. அந்த பேட்டியில தெள்ள தெளிவா டெரெக் பெர்னாண்டஸ் சொல்றாரு, ஒரு நிலத்தை இந்த மாதிரி கேவியட் செய்தது தவறு. ஆகவே அந்த கேவியட் செய்த நிறுவனம் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் தவறு. இந்த கண்டிஷன்ல போட்டிருக்கு, இந்த நிலப்பட்டால தெளிவா போடப்பட்டிருக்கு. அப்ப உருசுனியாக எந்த விதமான உருசுனியாகவும்
எந்த விதமான தொழிலும் இந்த நிலத்தை பயன்படுத்தி செய்யக்கூடாது. இந்த நிலத்துக்கு உரிமை யாரு? இப்ப இந்த கோப்பராசி, அதாவது அந்த பினாங்கு மாநில அரசாங்க ஊழியர் சங்கம் அவங்களோட அந்த கோப்பராசி கொடுத்திருக்கிறாங்க. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிலத்தை வேற யாருக்கிட்டையும் இணைந்து தொழில் செய்யக்கூடாது அப்படின்னு தெளிவா இருக்குது.